Hello friends, welcome to Muromax. Today let us discuss a problem from the topic maxima minima. இன்னைக்கு maxima minima இருந்து ஒரு problem பார்க்கலாம். Question is find the maxima and minima of x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square. So கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுக்கு maxima and minima find out பண்ணணும், அதுதான் question. So it is given that f of x comma y is equal to x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square. கொடுத்திருக்கிற function f எடுத்தாச்சு. f of x comma y is equal to அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. Now to find maxima minima. Maxima minima find out பண்ணுறதுக்கு என்னென்ன steps அப்படின்னா, first step is to find stationary points. Stationary points from fx is equal to 0 and fy is equal to 0. Right? fx, fy அப்படின்னா partial differentiation of f with respect to x. fy அப்படின்னா partial differentiation of f with respect to y. அதை equal to 0 னு equate பண்ணி we find the stationary points. That is the first step. After that, for the stationary points, if rt minus s square is greater than 0, comma r is greater than 0, implies f is r is greater than 0 அப்படின்னா f is minimum. rt minus s square is greater than 0, comma r is less than 0 அப்படின்னா f is maximum. Opposite அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். rt minus s square இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, greater than 0 இருக்குது அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரீமம் எக்ஸிஸ்ட். அதாவது எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். மேக்ஸிமம் மினிமம் அது ரெண்டுத்துமே ஜென்ரலாக எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது தான் அந்த எக்ஸ்ட்ரீமம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இந்த rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது ஆர்னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எஃப் இஸ் செட் டு பி மினிமம். ஆர் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா எஃப் இஸ் செட் டு பி மேக்ஸிமம். ஆர் இஸ் கிரேட்டர் தென் 0னா ரிவர்ஸ், எஃப் இஸ் மினிமம். ஆர் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா எஃப் இஸ் மேக்ஸிமம். In case if rt minus s square is less than 0, இதனுடைய வேல்யூ less than 0 அப்படின்னா we say it as saddle point. Saddle point. இந்த வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட்? இந்த rt minus s ஸ்கொயர்னுடைய வேல்யூ எந்த பாயிண்ட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது rt minus s square greater than 0 இருந்து r greater than 0 அப்படின்னா f is minimum. rt minus s square greater than 0 இருந்து r is less than 0 அப்படின்னா f is maximum and that respective point is said to be maximum point. In case if rt minus s square is less than 0, that particular stationary point is said to be saddle point. Saddle point அப்படின்னா neither maximum nor minimum exist. மேக்ஸிமமும் கிடையாது, மினிமமும் கிடையாது. மேக்ஸிமமும் இருக்காது, மினிமமும் இருக்காது. அதுதான் சேடில் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கேஸ் rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0, இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்க்ளூட். ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது, அதனால இன்கன்க்ளூசிவ். இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ரைட்டு. இதில் இந்த ஆறுங்கிறது என்னது, டீங்கிறது என்னது? இட் இஸ் தி ஜென்ரல் நோட்டேஷன். R is said to be dou square f by dou x square. PQRST ன்னு சொல்லுவோம். where P is dou f by dou x, Q is dou f by dou y. PQRST அப்படின்னு சொல்லுவாங்க. PQ first derivative, first order derivative, differentiating f partially with respect to x once. ஒரு தடவை f x ஆல் differentiate பண்ணால் அதை p அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அதுவே ஒரு தடவை எஃப்ஐ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை க்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ PQ R
S is dou square f by dou x dou y. T is dou square f by dou y square or st. So rங்கிறது second order derivative with respect to x. Sங்கிறது second order derivative with respect to both x and y. Tங்கிறது second order derivative with respect to y. Right. Now moving on to the problem. இந்த notations M3லையும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். M3ல ஒரு பெரிய யூனிட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த PQRST நோட்டேஷன்ஸ் வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ RT minus S ஸ்கொயர்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி இன் தி ஃபியூச்சர் ஆல்சோ. நவ் ஸோ ஃபைண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபைண்ட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். அப்போ ஃபைண்டிங் fx and fy. fx is equal to partial differentiation of f with respect to x. அப்போ 4x cube, y power 4 becomes 0, this becomes minus 4x and this becomes partial differentiation. அப்போ y remains as constant. அப்போ என்ன வந்துரும் plus 4y, this becomes 0. The 2y square becomes 0. Now f double x is 12x square minus 4. Now fy is fy, அப்போ இது becomes 0, this becomes 4y cube, this becomes 0, this becomes x is constant, so plus 4x and this becomes minus 4y. Now f double y 12y square, this becomes 0 and this becomes minus 4. Then we need s, dou square f by dou x dou y, fxy. That is partial differentiation of fy with respect to x. This one with respect to x. Appo this is 0, this is also 0, this alone becomes 4. Right? Now to find stationary points we equate fx and fy to 0. Appo fx is equal to 0 implies 4x cube minus 4x plus 4y is equal to 0. Right? Then fy is equal to 0. Fy is equal to 0 implies 4y cube plus 4x minus 4y is equal to 0. Fy is equal to 0. Equate பண்ணியாச்சு. Now from this two, இந்த ரெண்டுத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? When we solve this two, these two are cancelled. 4x cube plus 4y cube is equal to 0. So x cube is equal to minus y cube implies x is equal to minus y. இது கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து x is equal to minus y அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு substituting in either of this one or this one, இந்த x is equal to minus y அப்படிங்கிற ரிசல்ட்டை substituting in this equation or else in this equation. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் substitute பண்ணுறோம். Implies 4x cube minus 4x, then y is nothing but minus x. அப்போ minus 4x is equal to 0. To find either the value of x or the value of y. இதை substitute பண்ணிவிட்டு ஒன்று எல்லாமே in terms of xல மாற்றுறோம், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே in terms of yல மாற்றுறோம். மாற்றி either x or y நம்ம find out பண்ணுறோம். Now so this becomes 4x cube minus 8x is equal to 0. Right? So 4x காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x square minus 2 is equal to 0. Right? இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ், this one and this one along with 0 and this one along with 0. என்ன கிடைக்கும்? Implies x is equal to 0, x is equal to x square is equal to 2. அப்போ x is equal to plus or minus root 2. அப்போ 0 plus root 2 and minus root 2. 3 values are there. இப்போ இந்த 3 values எடுத்துகிட்டு போயிட்டு எதில் substitute பண்ணுறோம்? yக்கு substitute பண்ணுறோம்.
இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஏன்னா x is equal to minus y. அப்போ y னுடைய வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? y னுடைய வேல்யூஸ், right, when x is equal to 0. When x is equal to 0 இருக்கும்போது y is equal to 0. Right? x is equal to plus root 2 இருக்கும்போது y is equal to minus root 2. x is equal to minus root 2 இருக்கும்போது y is equal to plus root 2. Right? These are the stationary points. So stationary points are 0, 0, root 2, minus root 2, minus root 2, root 2. These three are the stationary points. So first part is over. Finding stationary point from fx is equal to 0 and fy is equal to 0. First part is over. Stationary points find out பண்ணியாச்சு. இதுதான் stationary points அப்படின்னு find out பண்ணியாச்சு. Now for this three stationary points we should find the values of rt minus s square and r. ஸோ இந்த கன்க்ளூஷன் இதை வச்சு தான் நம்ம வந்து மினிமமா மேக்ஸிமமா இல்லை சேடில் பாயிண்ட்டா இன்கன்க்ளூசிவா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ரைட்? ஸோ என்னென்ன வேல்யூஸு? ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ஆர், தென் ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். அப்போ எஸ்ஸு ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஃபார் தி பாயிண்ட்ஸ். First point is 0, 0. Second point is root 2, minus root 2. Third point is minus root 2, root 2. These three are the points. And I said that r is nothing but r is f double x. Then t is f double y. S is f x y. Right? Now substituting the points in the respective derivatives. F double x, r ங்கிறது f double x. Right? 0, 0, f double x. Substitute பண்ணா 0, x க்கு 0 substitute பண்ணுறோம். அப்போ we get minus 4. r value is minus 4 which is less than 0. Right? Then t value, f double y. f double y is 12y square minus 4, 0, 0, அப்போ 0 substitute பண்ணும்போது this is also minus 4. Then yes, fxy, there is no x or y term here. இங்கே வந்து fxyக்கு x termம் கிடையாது, y termம் கிடையாது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். Now rt minus s square, rt minus s square என்ன கிடைக்கும் நமக்கு? 0 கிடைக்குமா? rt மல்டிப்ளை பண்ணும்போது minus into minus plus 16, 16 minus 4 square 16 which is 0. Right? அப்போ இங்கே உடனே எழுதிடலாம். என்னது இது? This is inconclusive. 0 அப்படின்னா it is not possible to conclude. அப்போ inconclusive. Right. Next one. Root 2. X takes the value root 2 where y takes the value minus root 2. Now f double x. X takes the value plus root 2. அப்போ f double x 12 into 2 24 minus 4. 24 minus 4 is 20 which is greater than 0 plus 20 which is greater than 0. Then f double y. Y takes the value minus root 2 where we have y square. அப்போ minus root 2 the whole square is again 2. 12 2s are 24. 24 minus 4 is 20. Right? Then fxy, this constant comes as it is because there is no x or y here. Right? அப்போ இந்த constant 4 அப்படியே வந்துரும். Now rt minus s square, product of these two minus this one square. rt is 2 2 4 400 minus 16. 400 minus 16 போட்டு பார்த்துடலாமா? 416 என்ன வந்துடும்? 4 9 right, 8 3 384 கரெக்டாக வருதா? 9 10 380 90 10 400 384. So this is 384 which is greater than 0. இப்போ இதுக்கு என்ன வரும்? rt minus s square for maximum or minimum. For the extreme values rt minus s square should be greater than 0. அப்படி தான் இருக்குது. rt minus s square greater than 0 இருக்குது. இதில்
R நோடிய value greater than 0 அப்படின்னா minimum point. Point is minimum point and F is minimum value. F takes the minimum value. Right? அப்போ R is greater than 0 அப்படின்னா minimum point. This point is minimum point. Right? Now this one. F double x. X takes the value minus root 2. X is minus root 2 whereas we have square. அப்போ அதே தான் வரப்போது 12 into 2 24 minus 4 is 20. அதே தான் வரப்போது 20. அதே மாதிரி F double y. Y takes the value root 2. F double y. Y takes the value root 2. அப்போ 12 into 2 24. 24 minus 4 is 20. So this is again 20 and this is greater than 0. Then fxy, there is no change, 4. Same 4 comes in this case also 4. இந்த பாயிண்ட்டுக்கும் அதே தான் வரப்போகுது fxy. ஏன்னா fxyல xும் கிடையாது yயும் கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். 4 போட்டாச்சு. Now same rt minus s square. rt minus s square. Same value 384. Right? 384 which is greater than 0. So this is also minimum point. Minimum point. Right? In the ரெண்டு points minimum points are வந்திருக்கு. Right? Now finding the minimum value implies minimum value of f at root 2 comma minus root 2. F of root 2 comma minus root 2 is equal to, that is x takes the value root 2, y takes the value minus root 2 in the given function f of x comma y. F of x comma y அதில் substitute பண்ணுறோம். அப்போ root 2 power 4 plus minus root 2 power 4 minus 2 root 2 the whole square plus 4 root 2 minus root 2 minus 2 minus root 2 the whole square which is equal to, this is 2 into 2 which is 4. This is again same. ஏன்னா இங்கே power 4 இருக்கு. minus 1 whole power 4 is plus. அப்போ plus 4. This is 2. So minus 4. இங்கே cancel ஆயிடும். அடுத்து this is again 2 minus 8. This is again minus the whole square plus ஆயிடும் 2. Right? அப்போ minus 4. இது cancel ஆயிடும் which is equal to minus 8. F of root 2 comma minus root 2 is equal to minus 8. One more point is there as minimum point. அப்போ அதுக்கும் நம்ம minimum value find out பண்ணணும். Minimum value of f at minus root 2 comma root 2. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவனில் தான் இருக்குது. டிகிரிஸ் ஆர் சேம் more or less. 4 4 2 2 2 ஈவனில் தான் இருக்குது. டிகிரிஸ் ஆர் இன் ஈவன். எதுவுமே வந்து கியூப்னோ இல்லை வந்து பவர் 1 கிடையாது. ரைட்? ஸோ அப்போ more or less இதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். let us see. f of minus root 2 comma root 2 is equal to minus root 2 whole power 4 plus root 2 whole power 4 minus 2 minus root 2 the whole square plus 4 minus root 2 into root 2 minus 2 root 2 the whole square which is equal to. So this is again the minus 1 whole power 4 becomes plus. This is 2 into 2 4. This is again 4 and this is minus becomes plus here. அப்போ இது 2 அப்போ minus 4. Then again this is minus 8 and this is this becomes 2 into 2 minus 4. Right? 4 minus 4. This minus 4 minus 4 which is equal to minus 8. இதுக்கு f of minus root 2 comma root 2. So this is the solution. Thank you friends. Let us meet in another problem.